بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமதானுடைய காலத்தை முடித்துக்கொண்டு ஹஜ்ஜுடைய காலத்தில் கால் வைத்திருக்கின்றோம். ஹஜ்ஜுடைய நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட நியத்து வைத்து முன்னேற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் ஆஃபியத்தான ஆரோக்கியமான ஹைர்கள் நிறைந்த ஹஜ்ஜு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டவனாக, இதுவரையில் அந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றும் இறைவனை வேண்டி பிரார்த்தித்து அவனிடத்தில் அந்த அருள் நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று அல்லாஹ்வை வேண்டியவனாக, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சூரத்துல் பக்கராவினுடைய 31வது திருவசனத்தை உங்களுக்கு முன்னால் நான் திலாவத்து செய்தேன். அந்த ஆயத்துக்களின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்க அல்லாஹ் நாடிய பொழுது மலக்குமார்களிடம் ஆலோசனை செய்தான். மலக்குமார்கள் சொன்னார்கள், எதற்காக வேண்டி இவர்களை நீ படைக்கப் போகின்றாய்? மனித குலத்தை, மனித சமூகத்தை ஏன் படைக்கப் போகின்றாய்? அவர்கள் பூமிக்கு மேல் ஃபசாது செய்வார்கள், அட்டகாசங்கள் செய்வார்கள், இரத்தங்களை ஓட்டுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ஏன் படைக்க வேண்டும்? நாங்கள் தானே உன்னை தஸ்பீஹ் செய்கின்றோம், உன்னை தக்தீஸ் செய்கின்றோம், உன்னை புகழுகின்றோம். உன்னை பற்றி குறைகள் யாராவது சொன்னால் அந்த குறைகளை எல்லாம் சுத்தப்படுத்தி உன்னை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகின்றோம். அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது ஏன் இந்த பூமிக்கு மேல் ஃபசாது செய்யக்கூடிய, பூமிக்கு மேல் இரத்தத்தை ஒட்டக்கூடிய ஒரு சமூகத்தை ஏன் படைக்க வேண்டும் என்று சொல்லி மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேள்வி எழுப்பினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களுக்கு சொன்ன பதில், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாதவைகளெல்லாம் எனக்கு தெரியும். இன்னி அஅலமு, நான் மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றேன், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதாவது மா லா தஅலமூன், நீங்கள் எவைகளை அறிய மாட்டீர்களோ, எதை நீங்கள் அறிந்து வைத்தில்லையோ, எதனுடைய அறிவு உங்களுக்கு இல்லையோ, எதிர்காலத்தினுடைய அறிவு உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே அப்படிப்பட்ட அறிவு உங்களிடம் இல்லை, நான் மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித சமூகம் இந்த பூமிக்கு மேல் ஃபசாது செய்யக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இரத்தத்தை ஒட்டக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அவர்களில் நல்லவர்களும் இருப்பார்கள், அவர்களை பற்றி நான் அறிந்து வைத்திருக்கின்றேன், அவர்கள் எனக்கு தெரியும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித குலத்தினுடைய உயர்வை உயர்த்தி பேசினான் மலக்குமார்களுக்கு முன்னால். இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நான் மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றேன், நீங்கள் எதை அறிய மாட்டீர்களோ அதை விடவும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களுக்கு பதில் சொல்லிவிட்டு இரண்டாவது செய்த வேலை என்னவென்று சொன்னால், வஅல்லம ஆதம அல் அஸ்மாஅ குல்லஹா, எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் படித்து கொடுத்தான். வஅல்லம, கற்றுக் கொடுத்தான், படித்து கொடுத்தான், இல்மை கொடுத்தான் என்று சொல்லி எல்லாம் அர்த்தம் சொல்ல முடியும். அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு. மனிதனை படைத்து முதலாவது முஅல்லிமாக, ஒரு உஸ்தாதாக, ஒரு ஆசானாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இருந்து அல்லாஹ் படித்து கொடுத்தான். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. எதை படித்து கொடுத்தான்? அல் அஸ்மாஅ குல்லஹா, இஸ்ம் என்றால்
ஒரு பெயர் சொல், ஒரு பெயர். எங்களுக்கு தெரியும் இஸ்முண்டா பெயர். அல் அஸ்மா பெயர்கள். அனைத்து வஸ்துக்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. அவைகளையெல்லாம் அவர்கள் பாடமாக்கி கொண்டார்கள். அவைகளெல்லாம் அவருடைய மனதில் பதிவாகிவிட்டது. அதற்கு பிறகு சும்ம அரதஹும் அலல் மலாயிகா, மலக்குமார்களுடைய முன்னிலையில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்சிப்படுத்தினான். அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான். சும்ம அரதஹும் அலல் மலாயிகா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மலக்குமார்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தி மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் கேட்டான், அம்பிஊனி பி அஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் சொன்னீங்க தானே, பூமிக்கு மேலே ஃபசாது செய்யக்கூடிய, பூமிக்கு மேலே ரத்தங்களை ஒட்டக்கூடிய ஒரு சமூகத்தையா நீ படைக்கப் போகிறாய் என்று சொல்லி நீங்கள் கேள்வி எழுப்பினீங்க தானே, அந்த சமூகத்தை பற்றித்தான் நான் உங்களிடத்தில் கேட்க போகிறேன். நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க பார்ப்போம். நீங்கள் உண்மை சொல்லக்கூடிய மக்களாக இருந்தால், உங்களுக்கும் தெரியும் இவர்கள் இப்படி செய்வார்கள், இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் படைக்கப் போகிறாய் என்று நீங்கள் சொன்னீங்க தானே, அதில் உண்மை சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்றிருந்தால் இதோ இருக்கக்கூடிய இந்த பொருட்களுடைய பெயர்களை சொல்லுங்க பார்ப்போம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களிடத்தில் அங்கிருந்த பொருட்களுடைய பெயர்களை கேட்டான். சுப்ஹானல்லாஹ். மனிதனுக்கு கண்ணியம் அறிவை கொண்டுதான். மனிதன் உயர்வானவன் அறிவு ஞானத்தை கொண்டுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்த அறிவு அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், அல் அஸ்மாஅ குல்லஹா, இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுடைய, எல்லா படைப்பினங்களுடைய, எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படித்து கொடுத்து விட்டேன். நான் தான் கற்றுக் கொடுத்தேன். சும்ம அரதஹும் அலல் மலாயிகா, அதற்கு பிறகு அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மலக்குமார்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தி அவர்களுக்கு முன்னால் நிறுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களிடத்தில் கேட்டான், அம்பிஊனி, எனக்கு நீங்கள் அறிவித்துக் கொடுங்கள், எனக்கு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், பி அஸ்மாஇ ஹாஉலாஇ, இந்த வஸ்துக்களுடைய, இங்கிருக்கக்கூடிய பொருட்களுடைய பெயர்களை சொல்லுங்க பார்ப்போம், இன் குன்தும் சாதிகீன், உண்மையிலேயே உங்களுக்கும் தெரியும் என்று சொல்லி நீங்கள் கருத்து சொல்கிறீங்க தானே, நீங்கள் கருத்து சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க தானே, அதில் உண்மை சொல்லக்கூடிய மக்களாக இருந்தால் இதனை சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், மலக்குமார்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? காலு, மலக்குமார்கள் சொன்னார்கள், சுப்ஹானக், இறைவா நீ தூய்மையானவன், நீ உயர்ந்தவன், உன்னுடைய உயர்வை எங்களால் வர்ணிக்க முடியாது. சுப்ஹானக் லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நாங்களும் தெரிந்தவர்களைப் போல ஏதோ சொல்லிவிட்டோம், ஆனால் யதார்த்தத்தில் நீ எவைகளையெல்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்தாயோ, எவைகளையெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்தாயோ, எவைகளையெல்லாம் எங்களுக்கு படித்து தந்தாயோ, அவைகளை தவிர வேறு எந்த ஒரு அறிவும் நம்மிடத்தில் இல்லை என்று சொல்லி மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் சரணடைந்து விட்டார்கள். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, எவைகளையெல்லாம் நீ எங்களுக்கு படித்து கற்றுத்தந்தாயோ, சொல்லித்தந்தாயோ, அவைகளை தவிர வேறு எந்த ஒரு அறிவும் நம்மிடத்தில் இல்லை, நமக்கு சொந்தமில்லை, நாம் அதற்கு அதிகாரிகள் அல்ல. எது எங்களுக்கு நீ சொல்லித்தந்தாயோ அது மட்டும்தான் எங்களிடத்தில் இருக்கிறது, இதை எங்களுக்கு நீ சொல்லித் தரவில்லை, அதனால் இது எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி மலக்குமார்கள் தங்களுடைய இயலாமையை அல்லாஹுக்கு முன்னால் வெளிப்படுத்தினார்கள். சுப்ஹானக லா இல்ம லனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், நீ மிகவும் அறிந்தவனாக இருக்கிறாய், இரண்டாவது ஹக்கீமாக இருக்கிறாய். அலீமுன் ஹக்கீமுன், இல்முக்கு ஹிக்மத்து வேணும், ஹிக்மத்துக்கு இல்மு வேணும். இதை குர்ஆன் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். ஃபலம்மா பலக அஷுத்தஹு ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா, ஹிக்மத்தும் இல்மும். ஃபலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா வ குல்லன் ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா. சுப்ஹானல்லாஹ். இல்மு மட்டும் இருந்து போதாது,
இல்முக்கு ஹிக்மத்து வேணும், ஹிக்மத்துக்கு இல்மு வேணும். அதனால் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அலீமுன் ஹக்கீம், அலீமுன் ஹக்கீம், நுட்பமானவன். இல்மு இருந்ததற்கும் அந்த இல்மை நடைமுறைப்படுத்துவதற்கு, அந்த இல்மை சமூகமயப்படுத்துவதற்கு, அந்த இல்மை பிறருக்கு சொல்லுவதற்கு சுப்ஹானல்லாஹ் ஹிக்மத் தேவைப்படும், நுண்ணறிவு தேவைப்படும். அது ஒரு வார்த்தைகளால் விளக்கப்படுத்த முடியாத ஒரு தன்மை, அது ஒரு தன்மை, அது சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்துல ரெண்டையும் சேர்த்து சொல்லுகின்றான். மலக்குமார்கள் சொன்னாங்க, காலு சுப்ஹானக லா இல்ம லனா, இறைவா நீ மிக தூய்மையானவன், மிக பரிசுத்தமானவன். லா இல்ம லனா, எங்களுக்கு எந்த ஒரு அறிவும் எங்களிடத்தில் இல்லை. இல்லாம அல்லம்தனா, நீ எவைகளை எல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தாயோ, கற்றுத்தந்தாயோ, படித்து தந்தாயோ அவைகள் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இன்னக்க, நிச்சயமாக நீ, அந்த நீ இருக்கிறாயே, அல் அலீம், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றாய். ஹக்கீம், நீ மிகவும் நுண்ணறிவுள்ளவனாகவும் இருக்கின்றாய். அல்லாஹ்விடத்தில் இல்மை மட்டும் கேட்க வேண்டாம், அந்த இல்மை நடைமுறைப்படுத்துவதற்கு, அந்த இல்மை பிறருக்கு சொல்லுவதற்கு, அந்த இல்மை பிறருக்கு எத்தி வைப்பதற்கு தேவைப்படக்கூடிய அந்த ஹிக்மத்தும் தேவைப்படும், அந்த நுண்ணறிவும் தேவைப்படும். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவை பார்க்க முடியும். எப்படி ஒரு விடயத்தை ஒருவருக்கும் சொல்லுவார்கள். ஒருவர் கேட்டாரே, ஐயுல் அமாலி அஃதல், அமல்களில் சிறந்த அமல் என்ன என்று பலர் கேட்டார்கள். ஆனால் பதில் ஒன்றாக இருக்கவில்லை. பல வகையான பதில், பல வகையான பதில், ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வகையான பதில். அந்த கேள்வி கேட்கப்பட்ட காலத்தை மையப்படுத்தி பதில், அந்த கேள்வியை கேட்டவருடைய பலகீனங்களை உணர்ந்து பதில். சுப்ஹானல்லாஹ். கேள்வி உண்டாக இருந்து அந்த கேள்விக்கு பதில் உண்டாகத்தான் இருக்க வேண்டும் என்றது கட்டாயம் அல்ல. ஏழைக்கு ஒரு மாதிரியான தீர்ப்பு கிடைக்கும், வசதி படைத்தவருக்கு இன்னும் ஒரு வகையான தீர்ப்பு கிடைக்கும். அதை மக்கள் சொல்லுவாங்க, பணக்காரனுக்கு ஒரு ஃபத்துவா, ஏழைக்கு ஒரு ஃபத்துவா என்று சொல்லி. பணக்காரனுக்கு சொல்ல வேண்டிய ஃபத்துவா என்ன? இருப்பதையெல்லாம் கொடுத்து விடு, பிறரை வாழ வைத்து விடு, பிறரிடத்தில் பிறரை வாழ வைத்து அல்லாஹுடைய சுருக்கத்தை தேடிக்கொள், வாழ்க்கை பூராக நன்றி செலுத்து, அதைத்தானே சொல்ல வேண்டும். ஏழைக்கு என்ன சொல்ல வேண்டும்? பொறுமை காருங்கள், பிறருடைய ஹதியாக்களை, பிறருடைய உதவிகளை நம்பி வாழ வேண்டாம். பிறருடைய ஹதியாவை, பிறருடைய உதவியை நம்புவதை விடவும் அல்லாஹுடைய உதவியையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் நம்பி வாழுங்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படியாக அலீமுன் ஹக்கீம், இல்மு என்பது ஹிக்மத்தை கொண்டுதான் அழகு பெறும். இல்முக்கு ஹிக்மத் இல்லை என்றால் ஃபித்னாக்கள் ஏற்படும், ஃபசாதுகள் ஏற்படும். நாங்கள் கடந்த காலங்களில் அப்படிப்பட்டவைகளை பார்த்திருக்கின்றோம், கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே மலக்குமார்கள் சொன்னார்கள், சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களுடைய முன்னிலையில், மலக்குமார்களுக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான், மனிதனை உயர்த்துகின்றான், மனிதனுடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்துகின்றான், மனிதனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான், யா ஆதமு, ஆதம், அம்பிஉஹும் பிஅஸ்மாஇஹிம், நீங்க சொல்லுங்க பார்ப்போம், இவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், இங்கு இருக்கக்கூடிய இந்த பொருட்களுடைய, இந்த வஸ்துக்களுடைய பெயர்களை நீங்க சொல்லுங்க பார்ப்போம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு, வஅல்லம ஆதம அல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா வஸ்துக்களுடைய, எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் படித்து கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்து, அம்பிஉஹும் பிஅஸ்மாஇஹிம், இந்த வஸ்துக்களுடைய, இந்த பொருட்களுடைய திருநாமங்களை, பெயர்களை இவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், இவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். ஃபலம்மா அம்பஅஹும் பிஅஸ்மாஇஹிம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப, அல்லாஹ் சொன்னதற்கு வழிபட்டு வஸ்துக்களுடைய, அங்கிருந்த பொருட்களுடைய பெயர்களையெல்லாம் மலக்குமார்களுக்கு சொன்ன சந்தர்ப்பத்தில்
மலக்குமார்களுக்கு எடுத்துரைத்த சந்தர்ப்பத்தில் மலக்குமார்களுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை கடிபணிந்து அப்படியே சமர்ப்பித்ததற்கு பிறகு கால மலக்குமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அலம் அகுல் லக்கும், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தானே, உங்களுக்கு தெரியாதவைகளையெல்லாம் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். நீங்க சொல்றீங்க ரத்தத்தை ஓட்டுவார்கள், பூமிக்கு மேலே ஃபசாது செய்வார்கள் என்று நீங்க சொல்றீங்க, நான் உங்களுக்கு சொல்ல இல்லையா, இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியினுடைய மறைமுகமானவைகள் அனைத்தையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா. அப்ப இன்னி அஅலமு என்பதற்கு தஃப்சீர், இது தஃப்சீருல் குர்ஆனி பில் குர்ஆன், குர்ஆனுக்கு குர்ஆனை கொண்டே தஃப்சீர் செய்கிறது. மேலிருக்கிற 30வது ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், இன்னி அஅலமு, எனக்கு தெரியும் என்று சொன்னான். எது தெரியும்? எது தெரியும் என்பதை இந்த 33வது ஆயத்து தஃப்சீர் செய்து என்ன சொல்வது, இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியினுடைய மறைமுகமானவைகள் அனைத்தையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அதே போல வஅலமு, எனக்கு தெரியும், மா துபுதூன், நீங்கள் வெளிப்படையாக சொல்லக்கூடியவைகளையும் எனக்கு தெரியும். நீங்க சொன்னீங்க எது, அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஃப்ஸிகு திமா, ஃபசாது செய்யக்கூடிய, இரத்தத்தை சிந்தக்கூடிய, இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு சமூகத்தையா நீ படைக்கப் போகிறாய் என்று நீங்க கேட்டீங்க. வஅலமு மா துபுதூன், நீங்க வெளிப்படையாக சொன்னவைகளையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். வமா குந்தும் தக்துமூன், அதை சொல்லும் பொழுது எதற்காக வேண்டி சொன்னீர்கள், எந்த பின்புலத்திலிருந்து சொன்னீர்கள், எந்த நோக்கத்துக்காக வேண்டி அதை சொன்னீர்கள். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. நல்லவைகளை நல்ல நோக்கத்துடன் பேசுவதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. நல்லவைகளை நல்ல உணர்வுடன் கதைப்பதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. கடந்த காலங்களில் எங்களால் நடைபெற்ற தவறுகளை அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பயானுகளில் ஹுத்பாக்களில் நடைபெறக்கூடிய ஒரு பகிரங்கமான தவறுதான் பிறருக்கு பதில் சொல்லுவதற்காக வேண்டி, பிறருடைய கருத்தை கொச்சப்படுத்துவதற்காக வேண்டி, உண்மையை சொல்லுவதற்காக வேண்டி அல்ல, பிறருடைய கருத்தை கொச்சப்படுத்துவதற்கு, பிறருக்கு பதில் சொல்லுவதற்கு. சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ நிகழ்ச்சிகள் அப்படி நடந்திருக்கிறது. அல்லாஹ் என்னையும் மன்னிப்பானாக, உங்களையும் மன்னிப்பானாக. ஒவ்வொரு கருத்தையும் சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அஅலமு மா துபுதூன், நீங்கள் வெளிப்படையாக சொல்லக்கூடியவைகளையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அதே மாதிரி தான் வமா குந்தும் தக்துமூன், நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய, சொல்லுவதற்கு முன்னால் மறைத்து வைத்திருந்ததும் எனக்கு தெரியும், சொல்லும் பொழுது மறைந்திருந்ததும் எனக்கு தெரியும், சொன்னதற்கு பிறகு மறைத்து வைத்திருப்பவைகளையும் எனக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துணை புரிவானாக. பேச்சிலும் இஹ்லாஸ் தேவைப்படும், மன தூய்மை தேவைப்படும், இறைவனுக்காக வேண்டி என்று தேவைப்படும். இறைவனுக்காக வேண்டி என்று பேசும் பொழுது வெளிப்படையும் வெளிரங்கமும் உள்ரங்கமும் ஒன்றாக இருக்கும். நீங்கள் வெளிப்படையாக சொன்னதும் எனக்கு தெரியும், அதை வெளிப்படையாக சொன்ன ஒன்றுக்கு மறைமுகமான ஒன்று இருக்கிறது, எண்ணம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது, நியத் இருக்கிறது, எண்ணங்கள் இருக்கிறது, அவைகளும் எனக்கு தெரியும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு பதில் சொன்னான். இது தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் பொழுது படைத்த சந்தர்ப்பத்தில் மலக்குமார்களுடன் நடந்த ஒரு சம்பாஷணை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை இந்த இடத்தில் குர்ஆனில் சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஇத் குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது, நாங்கள் சொன்னோம் மலக்குமார்களுக்கு, அங்கிருந்த மலக்குமார்களுக்கு சொன்னோம், அறிவால் உயர்ந்தவர், உங்களுக்கு தெரியாதவைகள் எல்லாம் இவருக்கு தெரியும், அறிவு ஞானத்தினால் இவர் உயர்ந்தவர், நீங்கள் அனைவரும் என்னுடைய படைப்பினங்கள். மலக்குமார்கள் அல்லாஹுடைய படைப்பினம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுடைய படைப்பினம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
படைப்பினங்கள் அனைத்துக்கு முன்னாலேயும் அறிவு ஞானத்தினால் உயர்வடைந்த, அறிவு ஞானத்தினால் உயர்த்தப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் சாய்த்து அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களுக்கு சுஜூது செய்யுங்கள். சுஜூத் என்று சொன்னால் சிரம் சாய்ப்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். ஆனால் இந்த இடத்துல சிரம் சாயுங்கள் என்று சொன்னது அந்த சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, ஒரு சந்திரனும் ஒரு சூரியனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு சுஜூது செய்ய நான் கடமை கண்டேன் என்று சொல்லி சுஜூது செய்வதென்று சொன்னால் சிரம் சாய்த்து சுஜூது செய்வதல்ல. சிரம் இங்கு இருக்கக்கூடிய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். சங்கைப்படுத்துங்கள். இப்ராஹிம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள். ஏன்? அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர், அறிவு கொடுக்கப்பட்டதின் காரணமாக நீங்கள் அவரை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லி வஇத் குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லிஆதம, ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். கட்டளை பிறப்பிக்கப்பட்டது தான் தாமதம். ஃபஸஜது, அனைவரும் சஜதா செய்து விட்டார்கள். ஏனென்றா மலக்குமார்கள் யார் தெரியுமா? யஃப்அலூன, எது சொல்லப்பட்டதோ அதை செய்து விடுவார்கள், எது வேண்டாம் என்று சொல்லப்பட்டதோ அதை தவிந்து கொள்வார்கள். மலக்குமார்களுடைய பண்பு இப்படித்தான் குர்ஆன் சித்தரிக்கிறது. யா அய்யுஹல்லதீன, அதாவது லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃப்அலூன மா யுஅமரூன். லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும், எவைகளையெல்லாம் அல்லாஹ் ஏவி விட்டானோ அதில் ஒரு நாளும் இஸ்யான், மாறு செய்ய மாட்டார்கள். வ யஃப்அலூன மா யுஅமரூன், ஏவப்பட்டதை அப்படியே செய்து விடுவார்கள். சொன்னா செய்வாங்க, வானமுண்டா வானம் செய்ய மாட்டார்கள். இதுதான் மலக்குமார்களுடைய பண்பு, இதுதான் மலக்குமார்களுடைய சிஃபாத்து. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து தஹ்ரீம்ல சொல்லுகிறான், லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃப்அலூன மா யுஅமரூன். ஏவப்பட்டவைகள் எதுவோ அதுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள், எது சொல்லப்பட்டதோ அதை செய்து விடுவார்கள். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொன்னான், வகுல்னா, நாங்கள் சொன்னோம், வஇத் குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது, மலக்குமார்களுக்கு நாங்கள் சொன்னோம், நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் சொன்னது தான் தாமதம். ஃபஸஜது, அனைவரும் கண்ணியப்படுத்தினார்கள், அனைவரும் சுஜூது செய்தார்கள், அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். அது ஆனால் இல்லா இப்லீஸ், இப்லீஸ் என்ற ஒருவனை தவிர, இப்லீஸ் என்ற ஒருவனை தவிர அவன் அபா, நிராகரித்தான், வஸ்தக்பர், பெருமை அடித்தான், நிராகரித்தான். எனக்கு இயலாது, நான் செய்ய மாட்டேன். ஒருவருக்கு ஒன்றை ஏவி அவர் அதை செய்ய இல்லைண்டா அவர்கிட்ட பெருமை இருக்கும், அவர்கிட்ட பெருமை, கிபிர், அவன் பெருமடித்தான். வகான மினல் காஃபிரீன், அவன் பெருமை அடித்ததின் காரணமாக நிராகரிப்போர்களிலிருந்தும் ஒருவனாக அவன் ஆகிவிட்டான். சுப்ஹானல்லாஹ். பெருமடிக்கிறண்டா என்ன? இவருக்கு நான் செய்யணுமா? மக்களை, மனிதர்களை, படைப்பினங்களை அற்பமாக பார்ப்பது. பெருமை என்று சொன்னால் ஹக்குக்கு முரணாக செயல்படுவதும் மக்களை குறைத்து மதிப்பீடு செய்வதும். இவருக்கா, இவனுக்கா, நான் இருக்கக்குள் இவருக்கா, நான் ஏன் இவனுக்கு செய்யணும்? அபா, நிராகரித்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனில் இருக்கக்கூடிய 2 பலகீனங்களை மலக்குகளிடமிருந்தல்ல, மலக்குமார்களுடையமிருந்தல்ல, ஷாத்தானிடமிருந்து அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான். ஷாத்தானும் அப்படித்தான் சொன்னான், அபா, நிராகரித்தான், செய்ய மாட்டேன். ஏன்? அடுத்த சூறாக்களில் வருகிறது, அடுத்த ஆயத்துக்களில் வருகிறது. ஏன்? மண்ணால் படைக்கப்பட்ட ஒருவருக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் எப்படி சுஜூது செய்ய முடியும்? அப்படியே சொன்னான். ஹலக்தஹு மின் தீன், அவரை நீ மண்ணால படைத்திருக்கிறாய், என்ன நீ நெருப்பால படைத்திருக்கிறாய். நெருப்பால படைக்கப்பட்ட நான் மண்ணால படைக்கப்பட்ட ஒருவனுக்கு எப்படி சுஜூது செய்ய முடியும்? அவன் நிராகரித்தான்.
அவன் அபா வஸ்தக்பர பெருமடித்தான். நான் எப்படிப்பட்டவன்? நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். மலக்குமார்கள் நாங்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். ஒளியினால் படைக்கப்பட்ட நாங்கள் எப்படி மண்ணால் படைக்கப்பட்டவர்களுக்கு சுஜூது செய்ய முடியும் என்று கேட்க இல்லை. அவங்க சொன்னாங்க, கட்டளை பிறப்பித்தவன் அல்லாஹ், கட்டளையை தந்தவன் அல்லாஹ். ஒரு முஃமினுடைய பார்வை அப்படித்தான் இருக்கும். சொன்னது யாரு? சொன்னது யாரு? சொல்லப்பட்ட விடயமல்ல முக்கியம், சொன்னது யாரு? சொன்னது இறைவன். மலக்குமார்கள் பார்த்தாங்க, சொன்னது அல்லாஹ். ஃபஸஜது, சுஜூது செய்து விட்டார்கள். இப்லீஸ் பார்த்தான், யாருக்கு சுஜூது செய்யணும்? மலக்குமார்களுக்குண்டா பரவாயில்லை, ஏன் அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன். அவன் சொன்னான், இல்லை நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். அபா நிராகரித்தான், வஸ்தக்பர பெருமையடித்தான், வக்கான மினல் காஃபிரீன் அதனால் அவன் நிராகரிப்போர்களிலிருந்தும் ஆகிவிட்டான். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த ஒரு கட்டளையாக இருந்தாலும் கட்டளையை யாருடைய கட்டளை இது? சொன்னது யாரு? அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். எனவே எனக்கு மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. இரண்டாவது கருத்து சொல்ல அதிகாரம் எனக்கு இல்லை. சொன்னதை செய்து முடித்து விட வேண்டும். சொன்னதை சொன்னபடியே செய்துவிட வேண்டும் என்பது தான் எனக்கு இருக்க வேண்டிய பண்பு. அதை நிராகரித்து பேசுவதல்ல, அதை ஆய்வு செய்வதல்ல, அதை மறுபரிசீலனை செய்வதல்ல. ஷாத்தான் அதைத்தான் செய்தான். அபா நிராகரித்தான், வஸ்தக்பர பெருமையடித்தான், அதனால் அவன் நிராகரிப்போர்களிலிருந்தும் ஆகிவிட்டான். வக்கான மினல் காஃபிரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வேறு ஆயத்துக்களின் ஊடாக எப்படிப்பட்ட குஃபுர் அவனிடத்தில் வந்தது, எப்படி அவன் பெருமையடித்தான், அவன் ஏன் நிராகரித்தான் என்ற விடயங்களை தஃப்சீருல் குர்ஆனி பில் குர்ஆன், குர்ஆனுக்கு குர்ஆன் தஃப்சீர் செய்கிறது என்ற ஒரு தஃப்சீர் இருக்கிறது. ஏண்டா குர்ஆனுக்கு தஃப்சீர், குர்ஆனே தஃப்சீர் செய்யும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரம்பத்தில் சொன்னான், இன்னி அஅலமு, அதுக்கு அல்லாஹ் தஃப்சீர் செய்கிறான். அஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகளுடைய மறைமுகமானவைகள் அனைத்தும் எனக்கு தெரியும். வ அஅலமு மா துபுதூன், நீங்கள் வெளிப்படையாக சொல்லக்கூடியவைகளும் எனக்கு தெரியும். வமா தக்துமூன், நீங்கள் மறைத்து, வமா குந்தும் தக்துமூன், நீங்கள் மறைத்து கொண்டிருக்கக்கூடியவைகளும் எனக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். எனவே தஃப்சீருல் குர்ஆனி பில் குர்ஆன் என்றது ஒரு வகையான தஃப்சீர். அதுதான் தஃப்சீர்களிலேயே ஆக ஒத்தன்டிக்கான தஃப்சீர். அந்த தஃப்சீரத்தன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல இடங்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படியாக மலக்குமார்களை பணித்த சந்தர்ப்பத்தில் மலக்குமார்கள் ஃபஸஜது, சஜதா செய்து விட்டார்கள், சிரம் சாய்த்து விட்டார்கள், அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். ஆனால் இல்லா இப்லீஸ், இப்லீஸ் என்பவனை தவிர அவன் நிராகரித்தான், அவன் மறுப்பு தெரிவித்தான், அவன் பெருமையடித்தான், அதனால் அவன் காஃபிராக மாறிவிட்டான் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லியிருக்கின்றான். வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் உண்மைக்கு அடிமையாக வாழ்ந்து, அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ்ந்து, அல்லாஹ் சொன்னதை வாழ்க்கை பூராக செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.